கலைஞர் கொடுத்த ஒரு கடிதத்தையும் அதுல வாசிக்கிறாங்க சட்டமன்றத்தில். இந்த ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவராக இந்த சமூகம் வந்து அருந்ததி சமூகம் இருக்கு. இவங்க வந்து கையால் மலம் அள்ளக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து அவங்களை மீட்டு எடுக்கணும்னா அவங்கள நான் தோல்ல தூக்கி சுமக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஒரு ஒரு உணர்வுபூர்வமா சொல்லித்தான் இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. பெண் சிங்கம் அப்படின்னு ஒரு சினிமா படத்துக்கு வந்து அப்புறம் வசனம் எழுதிட்டு இருக்காரு. அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருவாயை முழுசையும் வந்து இந்த மக்களுக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்லி கலைஞர் என்ன பண்றாரு, தான் செல்வாக்கு பெற்ற பறையர் சமுதாய மக்கள், பல்லர் சமுதாய மக்கள் இருக்கும்போது கூட அருந்ததி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. இதனால் வந்து எனக்கு செல்வாக்கு இழந்துருமோ, எனக்கு ஓட்டு போயிடுமோலாம் கலைஞர் யோசிக்கவே இல்லையா. அதிக ஓட்டுகள் தென் மாவட்டத்திலையும் வட மாவட்டத்திலையும் அதிகமான தலித் ஓட்டுகள் எங்க இருக்குன்னா பறையர் மற்றும் பல்லர் சமுதாய மக்கள் ஓட்டு தான் திமுக இருக்கிறது. ஒப்பீட்டுல அருந்ததி மக்கள்கிட்ட இல்ல. ஆனால் கலைஞர் வந்து அதுல வந்து உள்ஒதுக்கீடு வந்து அருந்ததி மக்கள் கொடுப்பதான் நியாய சாதி இயங்குற தன்மை இருக்குல்ல தோழர். அது எப்படி இயங்குதுங்கிறத வந்து அவ்வளவு தெளிவா புரிந்தது எனக்கு தெரிந்து வந்து டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார். அதற்கு பிற்பாடு தலைவர் கலைஞர் ஒருத்தர் தான் அதை சரியா புரிஞ்சிருக்கிறார். கவுண்டரோட போட்டீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கினவர் தான் இருப்பார், பார்ப்பனர். ஆனா பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாரு. அப்ப இந்த பொருளாதார இடஒதுக்கீடுங்கிறது செல்லுபடி ஆகாது என்பதற்கு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிற கவுண்டர்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்களோட ஒப்பிடும்போது பின்தங்கி இருக்கிற பார்ப்பனர்கள் கல்வியில் உயர்ந்து படித்திருப்பதுன்னு பாத்தீங்கன்னா, இதை கொண்டாடிட்டு இருக்க இந்த வேலையில ஒரு சின்ன வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுல வச்சிருக்காங்க. கலைஞர் கொடுத்த வன்னியர் இடஒதுக்கீட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட யாராலும் தவிர்க்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. அருந்ததி முன்ன ஒதுக்கீடு ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆனால் போன சட்டசபை தேர்தலுக்கு முன்னால எடப்பாடி ராமதாசும் போட்ட நாடக ஒதுக்கீடு 10.5% பாத்தீங்களா, அது 10 நாள் கூட நிக்கல. அது ஒரு பொய்யான போலியான ஒதுக்கீடு. வணக்கம். இன்னைக்கு என் கூட வந்து தோழர் ஜெயராஜ் வந்திருக்கிறாரு. அவர் வழக்கறிஞர். அதுவும் குறிப்பா திண்டுக்கல் மாவட்டத்துல SC/ST மக்களுக்கான அரசு வழக்கறிஞர். இன்னைக்கு அவரோட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நம்ம ஏற்கனவே நம்ம பக்கத்துக்காக பேசியிருக்கிறோம். ரொம்ப 2-3 வருஷம் ஆயிடுச்சு. கொரோனா காலத்துல பேசணும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம பேசிக்கிறோம். ஆமா. அப்ப சரியா இப்ப ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு நம்ம பேசுறோம். திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு நீங்க வந்து ஒரு அரசு வழக்கறிஞரா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிறீங்க. கூடுதல் மகிழ்ச்சி உங்களோட பேசுறது. நன்றி. தோழர், இப்போ வந்து நான் உங்க கூட பேச விரும்புறது இன்னைக்கு என்னன்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து குறிப்பாக SC மக்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்கறது வந்து செல்லும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்குது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு விசேஷமா இருக்குது அந்த தீர்ப்பு அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து தலைவர் கலைஞர் வந்து இங்க அருந்ததி மக்களுக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து எவ்வளவோ பேர் முட்டி மோதி என்னென்னமோ பண்ணி எவ்வளவோ சதி பண்ணி அதை வந்து முடிக்க பார்த்தாங்க. ஆனா என்ன பண்ணாலும் சட்ட ரீதியா அதை அசைக்க கூட முடியாத அளவுக்கு கலைஞரோட அந்த சட்டம் வந்து அருந்ததி மக்களுக்கு கொடுத்த உள்ஒதுக்கீடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இது சுப்ரீம் கோர்ட்ல இப்படி வந்திருக்கிற இந்த தீர்ப்பு அல்லது இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிராக போன முறையீடுங்கிறது பல முறை போயிருக்கிறாங்க இல்லையா. இது ஆரம்பத்துல நிறைய பேருக்கு இப்ப வந்து கடைசியா ஃபைனல் பண்ணி சொல்லியிருக்குது. இது விஷயமா நம்ம வந்து இந்த உள்ஒதுக்கீடு கலைஞர் அப்ப கொண்டு வந்ததும் அதற்கு பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் குறித்து உங்களோட பேச விரும்புறது தோழர். நீங்க அதை பத்தி சொல்லுங்க. உள் இடஒதுக்கீடு வந்து தலைவர் கலைஞர் கொண்டு வர்றதுக்கு அந்த பின்னணியும் கொஞ்சம் பேசிட்டு அதோட அப்படியே ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய அருந்ததி சமூகம் கல்வி வேலை வாய்ப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நீண்ட கால ஒரு விஷயமா இருந்ததுனால தலைவர் கலைஞர் அவங்க என்ன செய்யறாங்க, 2008 வந்து ஆட்சியில் இருக்கப்ப இது கண்டிப்பா இந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க வந்து ஒரு பொத்தாம் புதுவுல இந்த சட்டம் வந்து இயற்றப்படாம முறைப்படி சட்ட வலிமையோடு இருக்கணுங்கிறதுக்காக நீதியரசர் ஜனார்த்தன் தலைமையில ஒரு நபர் கொண்ட குழு உருவாக்கி அந்த குழு வந்து தமிழகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று கள ஆய்வு செஞ்சு அந்த கள ஆய்வின் அடிப்படையில எடுத்த அந்த புள்ளி விவரங்களோட தான் வந்து அருந்ததிய மக்களுக்கு வந்து 3% உள் இடஒதுக்கீடு வழங்கலாம்னு சொல்லி கொடுத்த அறிக்கையை மையப்படுத்தி தான் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து இது சட்டமாக நிறைவேற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள்ல அவருக்கு எதிர்பாராத விதமா வந்து முதுகு தண்டுவடத்துல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்ப வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாரு. அங்க அவருக்கு வந்து ஆபரேஷன் நடக்குது. ஆனாலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்ப போயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்கள் வந்து அவர்கிட்ட இந்த பொறுப்பை
இந்த சட்ட மசோதாவை நீங்க தாக்கல் பண்ணணும்னு சொன்னதுனால தளபதி அவங்க வந்து அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்து இந்த சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. தாக்கல் பண்ணிட்டு கலைஞர் கொடுத்த ஒரு கடிதத்தையும் அதுல வாசிக்கிறாங்க சட்டமன்றத்துல. என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவராக இந்த சமூகம் வந்து அருந்ததி சமூகம் இருக்கு. இவங்க வந்து கையால் மலம் அள்ளக்கூடிய அந்த இழிநிலையிலிருந்து அவங்களை மீட்டு எடுக்கணும்னா அவங்கள நான் தோல்ல தூக்கி சுமக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஒரு ஒரு உணர்வுபூர்வமா சொல்லித்தான் இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. சட்டத்தை நிறைவேற்றின பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த ஆண்டுலயே பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த பள்ளி கல்லூரி திறப்பு இதுல பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில அருந்ததிய சமூக மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மாணவர்கள் வந்து கல்லூரிக்கு போய் சேர்ந்தாங்க, பள்ளியில சேர்ந்தாங்கன்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப கலைஞருக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா மாதிரி ஃபீல் பண்றாரு. உடனே என்ன செய்யறாரு, இதுக்கு என்ன அடிப்படைன்னு சொல்லி விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், ஆனா அந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கிறதுக்கான அவங்களுக்கான பொருளாதார சூழல் இல்ல அப்படின்னு சொல்லி நிபுணர் குழு சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா பெண் சிங்கம் அப்படின்னு ஒரு சினிமா படத்துக்கு வந்து அப்புறம் வசனம் எழுதிட்டு இருக்காரு. அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருவாயை முழுசையும் வந்து இந்த மக்களுக்கே நான் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்து அதுல தொடங்கி வச்சார். அந்த சட்டம் வந்து அந்த மக்களுக்கு உள்ளபடி போய் சேரணுங்கிறதுக்காக இந்த அவருடைய சொந்த நிதியை கொடுத்துதான் தொடங்கி வச்சார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து வர்ற ஆண்டுகள்ல என்னுடைய நினைவு சரியா இருக்குன்ற பட்சத்துல ஆண்டு ஒன்றுக்கு நீங்க அப்பெல்லாம் வந்து நீட்டு இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா, ஆண்டு ஒன்றுக்கு கல்லூரி முடிச்சு சரி பள்ளி முடிச்சு கல்லூரிக்கு போகக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 72 பேர் போவாங்க. அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 72 பேர் போவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 பேர் 4 பேர், நான் சொல்றது தமிழ்நாடு முழுசும் பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் 4 பேர் வர்றதே ரொம்ப சிரமம். ஆனா 72 பேர் போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனைன்னு சொல்லலாம். அதை ஒட்டி பாத்தீங்கன்னா வந்த டிஎன்பிசி குரூப்ல பாத்தீங்கன்னா 4 டிஎஸ்பிக்கள் போனாங்க. இன்னைக்கு ஏடிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கக்கூடிய சகோதரி மகேஸ்வரி, இங்க இறந்து போன ஒரு டிஎஸ்பி ஒரு சகோதரி, அவங்கெல்லாம் கூட அந்த முதல் செட்ல இருந்து வந்தவங்க தான். இந்த மாதிரி பல உதாரணங்கள். இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஜட்ஜஸ் மேல போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட 3% இடஒதுக்கீடு தான். இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்த உடனே இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன செய்யறாரு, அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக உடனே என்ன செய்யறாரு, இது வந்து சட்டம் செல்லாது, அதனால இதை வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். அப்ப வழக்கு தொடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அரசு தரப்புல மிக சிறந்த வழக்கறிஞர்களை அன்றைய முதல்வர் நியமிச்சு அந்த வழக்கை நடத்துறதுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. அந்த அரசோட சேர்ந்து அருந்ததிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு சிந்தனையாளர்களும் சமூக நீதியில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை பல முற்போக்கு சிந்தனையாளர்களும் அதுல தன்னையும் ஒரு பார்ட்டியா சேர்த்திக்காங்கன்னு சொல்லி மனு போட்டு அந்த மனு மதுரையில் நடந்துட்டு இருக்கப்பே இந்த சேம் நேச்சர் கேஸ் வந்து டெல்லியில இருக்குதுங்க, சுப்ரீம் கோர்ட்ல. அப்போ ஒரே மாதிரி இருக்கிற வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்கு இந்த மதுரை உயர் நீதிமன்றம் தயங்குது. அப்ப சேலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் யசோதாங்கிற ஒரு சகோதரி என்ன செய்யறாங்க, இந்த வழக்கையும் நீங்க அந்த டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் கூட வழக்கோட இணைத்து நடத்துங்கன்னு சொல்லி அவங்க மனு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து டெல்லி போகுதுங்க. டெல்லி போனது பிறகு இதே மாதிரி தொடர்ந்து அந்த வழக்கை வந்து நடத்துறதுக்காக இடையில ஜெயலலிதா கவர்மெண்ட் வருது, அவங்க வந்தாங்க. அப்புறம் எடப்பாடி கவர்மெண்ட் வந்து பெரிய லெவல்ல அவங்க வந்து கண்டுக்கல, அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு வந்து அரசியலுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்க பெரிய லெவல்ல கண்டுக்கல. அதுல வந்து தோழர், இப்ப ஜெயலலிதா கவர்மெண்ட் அடுத்தது வந்தது, அப்புறம் எடப்பாடி வந்தாங்கிறதோடவும் இந்த சட்டத்தை வந்து சட்டசபையில் கலைஞர் வந்து நிறைவேற்றும் போது ஜெயலலிதாவோட நிலைப்பாடு எப்படி இருந்ததுங்க? அதுக்கு சொன்ன வார்த்தைகள், இந்த சட்டம் வந்து சட்டப்படி செல்லாது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணா இருக்கு, அதனால இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அவங்க வந்து எதிரான ஒரு கருத்தை தான் அருந்ததிய மக்களை ஏமாற்றுவதற்காக, ஆட்சி முடிகிற நேரத்துல அருந்ததிய மக்களை ஏமாற்றுவதற்காக கருணாநிதி நாடகம் ஆடுகிறாருன்னு அந்த அம்மா ஜெயலலிதா அவ்வளவு கடுமையான வார்த்தைகளோட சொல்லிச்சு, ஒரு உள்நோக்கத்தோட. அது சொன்னதோடு இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா
3% இடஒதுக்கீட்டு 6% இடஒதுக்கீட்டை வந்து நான் கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பசப்பு வார்த்தையை சொன்னாங்க. அதுல ஆமா, அது தேர்தல் முக்கியமான விஷயம் தோழர் அவங்க சொன்னதுல முதல்ல கலைஞர் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அதிகாரம் கிடையாது. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு கலைஞர் கொண்டு வரும்போது சொன்ன அவங்கதான் நான் ஆட்சிக்கு வந்தா 3% கொண்டு வருவேன்னு அவங்க சொன்னாங்க. 6% நான் கொண்டு வருவேன்னு ஆட்சிக்கு வரும்போது அந்த அம்மா பிரதமர் ஆட்சி செய்வாங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அத அப்படின்னு சொல்லி அதன் பிறகு வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்கிறதுல அதன் பிறகு நம்ம ஆட்சி வந்துருச்சு. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வருது. தளபதி அவங்க இப்ப முதல்வர் ஆட்டாங்க இல்லைங்களா. இப்ப வந்து இதே எனக்கு நடுவுல வந்து தோழர் இப்போ இந்த விஷயம் வரட்டும். நான் முதல்ல கலைஞர் வந்து இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றணும்னு சட்டசபையில கொண்டு வரும்போது குறிப்பா யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள்ல கிருஷ்ணசாமி சொன்னீங்க, வேற யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் ஆதரிச்சாங்கிறத நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அப்ப மார்க்சிய கம்யூனிஸ்ட் அன்றைக்கு மாநில செயலாளர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வந்து என் வரதராஜன். அவங்களுடைய முயற்சி பெரும் முயற்சி. அவங்கதான் அடிப்படையில் வந்து இந்த அருந்ததிய சமூக தலைவர்களையும் அழைச்சிட்டு போய் தலைவர் கலைஞரை பார்த்து இந்த மக்களுக்கு வந்து நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அதை ஒட்டித்தான் வந்து ஜனார்தன் கமிஷன்லாம் ஃபார்ம் பண்ணி வந்தாங்க. அந்த சட்டமன்றத்திலும் சரி, இதற்காக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திலும் சரி, அப்பயே வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே வந்து இவரு கிருஷ்ணசாமி வெளிநடப்பு பண்றாரு. இதில் வந்து அதாவது பட்டியல் சமூக மக்களுக்குள்ள பிரித்தாளும் சூழ்ச்சியாகத்தான் இது இருக்கு. இது வந்து எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்குது. அதனால இது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வெளியில போயிடுறாரு. அவரு வெளிப்படையா வெளியில போனாரு. சில முற்போக்கு பேசக்கூடிய சக்திகள் வந்து உள்ள இருந்துகிட்டே அதை எதிர்த்தாங்க. இன்னைக்கு சொல்ற முற்போக்கு சக்திகள்னு அரசியல் கட்சி சொல்றீங்களா? அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலித் தலைமை கொண்ட கட்சியே. எஸ், ஆமா 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 ஆமா. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு வந்து அவங்களும் இந்த வெற்றியை கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். அது அரசியல் நிலைப்பாடு. ஏன்னா அவங்க வந்து பொது தலைமைங்கிறதுனால பொதுவான மக்களுக்கு நான் தலைமைங்கிற மாதிரி ஒரு சிலர் காட்டிக்கிறாங்க. அது நமக்கு அதற்குள்ள போக விரும்பல. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த வெற்றி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அருந்ததி இயக்க தோழர்களுக்கும் தான் அதை முழுமையா போய் சேரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம இது மேலோட்டமா பாக்குறோம். எனக்கு உண்மையில ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து கையால் மலமல்லக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் இந்த அருந்ததியர்கள். இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு இருக்காது, சட்ட அந்த அணுகுமுறைகள் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பலரும் நினைச்சு இந்த வழக்கு போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணசாமி சிந்தனைகளை இதுல வந்து தோழர் இப்ப என்னன்னா, இப்ப இது வந்து அதே சமயத்துல 89 கலைஞர் ஒரு உள்ஒதுக்கீடு கொண்டு வர்றாரு. அந்த உள்ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா வன்னியர், கள்ளர், மீனவர் பல மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்குள்ளார ஒரு ஒதுக்கீடு எம்பிசி கொண்டு வர்றாரு. அதற்குள்ள பிசிக்குள்ளார இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. பிசி தரப்புல இருந்து யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்கள்ல இருந்து ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுல குறிப்பா என்னன்னா, பிசி தரப்பு என்பது முற்போக்கு அம்சம் கொண்டதல்ல. ஒரு பெரியார் அம்பேத்கர் அரசியல் பேசுறதாவோ அல்லது பெரியார் அரசியல் பேசுறதாவோ கிடையாது. அவங்க எல்லாருமே ஜாதி சங்கத்துல இருக்கிறாங்க. ஜாதி உணர்வு இருக்கிறவங்க கூட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஜாதி உணர்வு கொண்ட அவர்கள் உள்ஒதுக்கீடாக வன்னியருக்கு, கள்ளருக்கு, மீனவருக்கு எல்லாம் கொடுப்பது ஏன் கொடுக்குறீங்கன்னு எந்த எதிர்ப்பும் எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. அப்ப அதுக்கு பிற்பாடு நீங்க வந்து 2009 கலைஞர் வந்து அருந்ததி மக்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது எதிர்ப்பு கடுமையாக வர்றது யார் பண்றதுங்கிறத ரொம்ப அதிர்ச்சியானது. யார் பண்றாங்கன்னா, இது வந்து தலித் கான்செப்டோடு தலித் மக்களுக்கான விடுதலைன்னு பேசுகிற அம்பேத்கரை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறவங்க என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குரியதா இருக்குது. தலித் விடுதலைக்காக தான் கட்சி நடத்துறோம்னு சொல்லி பொதுவாக தலித்துங்கிறது வந்து குறிப்பிட்ட சமூகத்தை கிடையாது, எல்லா சமூக மக்களுக்கான விடுதலைக்காகத்தான் நாங்க கட்சி நடத்துறோம்னு சொல்ற தலித் தலைமை கொண்ட கட்சிகளே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிறது பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி தொடர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அது ஏன்னா இதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இப்படி அருந்ததியர் மக்கள் இருக்கிறதுலயே அடிமட்டமா இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற பிரச்சனையை எடுக்க வேண்டிய தலைமையே எதிர்ப்பு தெரிவிக்குது. நீங்க அது வந்து ஒரு பள்ளர்கான தலைமை, பள்ளர் கட்சி, பறையர்களுக்கான கட்சி, அருந்ததியர்களுக்கான கட்சின்னு இல்ல, தலித் கட்சியாக தான் இருக்குது. தலித் மக்கள் விடுதலைன்னு பேசுகிறவங்க. அப்ப அவங்க தானே இதை முதன்மையா எடுத்துக்கணும். இந்த பிரச்சனையை எடுத்து அருந்ததி மக்களுக்கான உள்ஒதுக்கீடு அரசியல் நிறைவேற்றுன்னு கோரிக்கை வைக்கிறவங்க
எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் போது அதே வந்து தலித் தலைமை கொண்ட கட்சிகள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க. 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி தலித் தலைமை கொண்ட கட்சிகள் அரசு அலுவலகம், ஒன்றிய அரசு அலுவலகம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துற அவர்கள் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், அல்லது வந்து அமைதியா இருந்திருக்கிறார்கள். வேற வழி இல்லை, நம்ம ஆதரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு இருந்திருக்கிறதுங்க. பாத்தீங்கன்னா இந்த சூழல் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இது ரொம்ப சாதி கண்ணோட்டம் உள்ளவர்கள் உள்ஒதுக்கீட ஒத்துக்கிட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட உள்ஒதுக்கீடுல எம்பிசி கொடுத்தது தனக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறத அவங்க எதிர்க்கல. அரசியல் கண்ணோட்டம் கொண்ட தலித் தலைவர்கள் இதை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரியதும், இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா படுது. நான் இப்ப கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன். அந்த கிராம சூழல்ல பாத்தீங்கன்னா சாதிய கட்டுமானம் எவ்வளவு இறுக்கமா இருக்குங்கிறது நாங்களாம் அனுபவிச்சவங்க. அந்த அடிப்புல பாக்குறப்ப நீங்க பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகளை நீங்க கடந்தெல்லாம் வர முடியாது. மிக கொடுமையா இருக்கும். நீங்க எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திலே பாத்தீங்கன்னா இப்ப 3 பெரும் சமூகங்கள் சொல்றாங்க. பள்ளர், பறையர், சக்கிலியர். இந்த பள்ளர், பறையர், சக்கிலியர்ல பள்ளர் அதிகமா இருக்கிற இடத்துல பறையரையும் சக்கிலியரையும் கடுமையா தாக்குவாங்க. பறையர்கள் அதிகமா இருக்கிற பகுதிகளில் சக்கிலியரை தாக்குவாங்க. சக்கிலியர் அதிகமா இருக்கிற பகுதிகளில் பறையரை தாக்குவாங்க. இது நடக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. எல்லா பகுதியிலுமே இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த சக்கிலியர்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து அந்த போதிய வசதி வாய்ப்புகள் போய் சேரல, கல்வி அறிவு போய் சேரல, வேலை வாய்ப்பு போய் சேரல. அதனால அவன் வந்து அடிமையாத்தான் இருக்கான் பெரும்பாலும். இது வந்து சமூக நீதி கண்ணோட்டத்துல மட்டும்தான் இதை நான் பேசுறேன், வேற எந்த கண்ணோட்டமும் கிடையாதுங்க. இந்த அடிப்படையில பாக்குறப்ப நான் வந்து யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு அடிமை தேவைங்கிற மனோபாவத்துலதான் இந்த கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள்லாம் இதை வந்து ஒரு கையில எடுத்து ஒரு அரசியல் பண்ணி, ஏன்னா 18% அவங்களே ஆண்டு அனுபவிச்சுட்டு வந்த ஒரு விஷயத்த திடீர்னு அதுல ஒரு பகுதியை கட் பண்ணி கொடுத்தா இவன் நமக்கு அடிமையா இருக்கிற திடீர்னு படிச்சு நமக்கு இணைய வந்துட்டானே என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பிற்போக்குத்தனமான சிந்தனை தான். நீங்க கிருஷ்ணசாமி வந்து வழக்கு போட்டது, கிருஷ்ணசாமி போட்டாரு, சேக்கு தமிழரசனும் இணைந்து பண்ணார் இல்லையா அந்த வழக்கு. அவரு அதுல ஆமா அவருடைய கருத்து கிருஷ்ணசாமி கருத்து ஒண்ணுதான். அப்போ வந்து அல்ல தொடர், அப்போ கிருஷ்ணசாமியும் சேக்கு தமிழரசனும் அதிமுக கூட்டணியில இருந்தாங்களா? ஒரு கிருஷ்ணசாமி எங்க இருந்தாரு? ஆமா ஆமா அதிமுக கூட்டணி தான். அதுவும் ஒரு முக்கிய காரணம் இல்லையா அவங்க ரொம்ப தீவிரமா எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு. ஆமா அதிமுக கூட்டணி. ஆனா அதிமுக கூட்டணி இருந்தாலும் கலைஞர் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்துல இவங்க கலந்துகிட்டு தான் அவங்க வந்து வெளிநடப்பு பண்றாங்க. ஆனா திருமாவளவன் வந்து கலந்துகிட்டாரு, வெளிநடப்பு பண்ணல. அவருடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு. இது வந்து குறித்தாலும் சூழ்ச்சிங்கிறத ஆமா பண்ணியிருக்காரு. எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காரா? அப்போ அனைத்து கட்சி கூட்டத்துல அவருடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிற மாதிரி. ஆனா பதிவு பண்ணிட்டு அவர் உட்காந்துட்டாரு, வெளியில வரல. சரிங்க. வெளிப்படையா சொல்றேன்னா தோல, இந்த சட்டம் வரணும்னு நினைச்சது கலைஞர் மட்டும்தான். அந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த தலைவர்களுக்கும், அருந்ததிய தலைவர்களை தவிர யாருக்குமே இதுல வந்து உடன்பாடு கிடையாது. இதுல எனக்கு இன்னொரு விஷயம் தோழர், இப்போ கலைஞர் அதை கொண்டு வரணும்னு விரும்புறாரு. மற்ற தலித் தலைமை கொண்ட கட்சிகள் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணமா இருக்கும் தோழர்? இப்போ வந்து இந்த உள்ஒதுக்கீடு வந்து அந்த சமூகங்கள்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுனால தன் ஜாதி சமூக மக்கள் மத்தியில தனக்கு எதிர்ப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்ட காரணமா இருக்குமா? இல்ல தோழர், இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் வந்து எல்லாம் இப்போ ஒரு கிராமத்துல வந்து ஒரு காட்டு வேலைக்கு போறாங்கன்னு வைங்களேன், இந்த 3 சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க வேலைக்கு போறப்ப சமமாகத்தான் நடத்தப்படுறாங்க. அதான் மற்ற சமூக மக்கள் மத்தியில இவங்க 3 பேர்த்தையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க. அது ஒன்றும் மாற்றம் இல்ல. அங்க அந்த உழைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் தான் வந்து ஏதோ சூழ்ச்சியா வந்து அந்த மக்கள்கிட்ட போய் திணிக்கிறாங்க. இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கிறாங்க. அது இன்னும் சொல்ல போனதால இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்டு, அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அருந்ததியர்கள் வந்தேர்கள், அவர்கள் தமிழர்கள் கிடையாது, அதனால நாம தான் வந்து மண்ணின் மைந்தர்கள், நமக்கான உரிமையை வந்து அவங்களுக்கு வந்தேர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இது வந்து இப்ப ஒவ்வொரு கட்சி நடத்தக்கூடிய, அதாவது அந்த சாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்கள்ல, அரங்கு கூட்டங்கள்ல வந்து நம்ம நண்பர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் கேட்டுட்டு வந்து சொல்லுவாங்க நம்மகிட்ட, முற்போக்கு பேசக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் அருந்ததி இடஒதுக்கீட்டை வந்து கடுமையா இருக்கிறாங்க அரங்க கூட்டங்கள்ல. வெளியில வர்றப்ப பாத்தீங்கன்னா
நான் உங்களை ஆதரிக்கிறேன், அது நல்லதுதான் இப்போ அப்படின்னு ஒரு நீங்க சிலர் பேசவும் இப்போ போறாங்க. நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் தொடர் இன்றைய சூழல்ல பொதுவான கருத்து ஆதரவா இருக்குன்னு 2009 கலைஞர் கூட்டும் போது இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தலித் தலைமை கொண்ட தலைவர்கள் மத்தியிலே வந்திருக்குது. நீங்க சொல்றதை கேட்கும்போது இதுல என்னன்னா முக்கியமான விஷயம், அரசியல் ரீதியா கலைஞர் இது வந்து பெரும்பான்மை சமூகமாக தலித் சமூகத்துல பெரும்பான்மையாக பல்லர் சமுதாய மக்கள், பறையர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருந்ததி மக்கள், சகலியர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓட்டளவில் பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து திமுகவுக்கு ஓட்டு இந்த 3 சமூகத்துல எந்த சமூக மக்கள் அதிகமா ஓட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அருந்ததி மக்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு இல்ல. இல்ல. இப்ப மற்ற தலித் தலைமைகள் வந்து இந்த ஆதரிப்பதன் மூலமாக தனக்கு வந்து செல்வாக்கு தெரியுமா ஓட்டு பாதிக்குமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கலைஞருக்கு சுத்தமாவே அருந்ததியல் மக்கள் ஓட்டு கிடையாது. ஆனா எங்க பட்டியல் மக்கள் மத்தியில எங்க திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா பறையர் சமுதாய மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பல்லர் சமுதாய மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அருந்ததியல் மக்கள் மத்தியில இந்த பறையர் சமுதாய மக்கள், பல்லர் சமுதாய மக்கள் மத்தியில திமுகவுக்கு இருக்க செல்வாக்கோட ஒப்பிட்டா அருந்ததியல் மக்கள் மத்தியில திமுகவுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இல்லைங்கிறது தான் யதார்த்தம் அப்பவே. ஆனா கலைஞர் என்ன பண்றாரு, தான் செல்வாக்கு பெற்ற பறையர் சமுதாய மக்கள், பல்லர் சமுதாய மக்கள் இருக்கும்போது கூட அருந்ததி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. இதனால் வந்து எனக்கு செல்வாக்கு இழந்துருமோ, எனக்கு ஓட்டு போயிடுமோலாம் கலைஞர் யோசிக்கவே இல்லையே. அப்ப போனோம்னா 2 சமூக மக்கள் மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு பெற்ற கட்சியில பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அதிக ஓட்டுகள் தென் மாவட்டத்திலையும் வட மாவட்டத்திலையும் அதிகமான தலித் ஓட்டுகள் எங்க இருக்குன்னா பறையர் மற்றும் பல்லர் சமுதாய மக்கள் ஓட்டு தான் திமுக இருக்கிறது. ஒப்பீட்டுல அருந்ததி மக்கள்கிட்ட இல்ல. ஆனாலும் கலைஞர் வந்து அதுல வந்து உள்ஒதுக்கீடு வந்து அருந்ததி மக்கள் கொடுப்பதுதான் நியாயம்னு சொல்லி கொடுப்பதன் மூலமாக அவர் இந்த 2 ஓட்டையும் இழப்பதுக்கு ஏன்னா தலித் தலைமை கொண்ட கட்சியே தமக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிருமோன்னு பயப்படுற சூழல்ல தலித் அல்லாத தலைமை கொண்டவர் வந்து தனக்கு வந்து செல்வாக்கு பெற்ற தலித் மக்கள் மத்தியில இப்படி ஒரு ஒதுக்கீடு கொடுப்பதனால் தனக்கு வந்து ஒருவேளை வந்து பின்னடைவு ஏற்படுமோ அப்படி இருந்தாலும் பின்னடைவு ஏற்பட்டாலும் இதை நான் செய்வேங்கிற அவர் இதுல ஒரு நியாயம் இருக்குன்னு செஞ்சது வந்து ரொம்ப சிறப்பானதை நான் பாக்குறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு அருந்ததி மக்களோட ஓட்டு எப்பவுமே எம்ஜிஆர் இருக்குதான். அது மேற்கு மாவட்டத்துல கவுண்டர் ஓட்டும் அண்ணா திமுகவுக்கு தான், இது அருந்ததி மக்கள் ஓட்டும் அண்ணா திமுகவுக்கு தான் இருந்த சூழல். இன்னைக்கு தளபதி வந்ததுக்கு பிற்பாடுதான் அருந்ததி மக்கள் ஓட்டு பெருமளவில் வந்து திமுகவுக்கு வந்திருக்குது. கவுண்டர் சமுதாய மக்கள் ஓட்டும் இப்ப வந்திருக்குதுங்கிறது மாறி இருக்குது. ஆனா அன்னைக்கு கலைஞர் கொடுக்கும்போது ஏறக்குறைய வந்து திமுக ஓட்டே இல்லைங்கிற சூழல்ல தான் கலைஞர் அதை செஞ்சிருக்கிறாருன்னும் போது அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதன் மூலமாக தனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் இதை நான் செஞ்சே தீர்வுன்னு கடைசி வரைக்கும் செஞ்சதுங்கிறது வந்து இன்னைக்கு இது வெற்றியோடு மட்டும் இல்ல தோழர், அன்னைக்கு அவர் ஃபைட் பண்ணி கொண்டு வந்த போது இதுல வந்து எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி தலைவராகவும் தாண்டி ஒரு பெரியார் அம்பேத்கரை போன்ற ஒரு சாதி ஒழிப்பு தலைவராக அவர் நிக்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரியா இருக்குது. கலைஞர் குறித்து நம்ம பேசுற நினைவு இன்னைக்கு. கலைஞர் வந்து பெரியாருடைய மாணவர் இல்லைங்களா, அந்த கான்செப்ட வந்து அவர் விடாப்படியா பிடிச்சிட்டு நீ ஓட்டு போடாம போ, நீ என்னை ஆதரிக்காம போ, ஆனா உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்கு அப்படிங்கிறத செஞ்சு காட்டினாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2009க்கு பிறகு பாத்தீங்கன்னா நடந்த எல்லா தேர்தல்களையும் வந்து தலைகீழ் மாற்றமாக எம்ஜிஆரை தூக்கி கொண்டாடிய அந்த அருந்ததி சமூகம் அடுத்து கலைஞருடைய படங்களை வந்து ஒவ்வொரு வீட்லயும் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது கண்கூட நாங்க பார்த்திருக்கோம். கிராமங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் கலைஞருடைய படம் இருக்கும். இப்ப தளபதி படத்தையும் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, என் வீட்டுல ஒரு பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கான், என் வீட்டுல ஒரு பையன் இன்ஜினியர் ஆயிருக்கான், என் வீட்டுல ஒரு பையன் டாக்டர் ஆயிருக்கான், இதுக்கு வந்து கலைஞர் தான் காரணம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு வந்ததன் விளைவாகத்தான் இப்ப வந்து மேற்கு மாவட்டங்கள்ல அது குறிப்பாக கவுண்டர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா கவுண்டர் இன மக்களும் வந்து இவங்களை அரசியல் படுத்துறாங்க. அது உண்மை. கவுண்டர் சமூகத்தினுடைய தலைவர்களும் அருந்ததிய மக்களை அரசியல் படுத்துறாங்க. அந்த அரசியல் படுத்துதலுடைய அந்த வெளிப்பாடு தான் வந்து இப்ப அந்த எம்ஜிஆருடைய மாயை கொஞ்சம் கொஞ்சம் விலகி இப்ப முழுமையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாலகர்ஸா மாறி இருக்காங்க. இதுக்கு கலைஞர் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மேற்கு மாவட்டத்துல கவுண்டர் அருந்ததி மக்களோட ஓட்டு கணிசமா திமுக கிடைச்சிருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா வந்து இன்னைக்கு எடப்பாடி அண்ணா திமுக தலைமைக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது ஒரு கவுண்டர் கட்சி மாதிரியும், அந்த பக்கத்துல அண்ணாமலை இன்னொரு பக்கத்துல வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் பின்புலமும் கொடுத்துக்கிட்டு இருந்த சூழல்லையே இன்னைக்கு கவுண்டர் ஓட்டர் திமுகவுக்கு வந்திருக்குது. அதே போல் வந்து 2 எக்ஸ்ட்ரீம், இந்த பக்கத்துல கவுண்டர் ஒரு எக்ஸ்ட்ரீம், இன்னொரு பக்கத்துல சாதி ரீதியாக அருந்ததி மக்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இந்த 2 சமூக மக்களோட ஓட்டும் இன்னைக்கு திமுக கிடைச்சிருக்கு போது சாதி ரீதியாக அந்தந்த சாதியோட படிநிலையிலும் பொருளாதார பின்புலத்திலையும் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடோட சிறப்பு வந்து இன்னைக்கு நினைவு கூறத்தோம்னா அவ்வளவு சிறப்பா சேர்ந்திருக்குது. கவுண்டர் சமுதாய மக்களுக்கும் முதல் முறையாக பிற்படுத்தப்பட்டவர்களோட ஒதுக்கீடு கொடுத்தவர் தான் கலைஞர். அதாவது சமூக நீதி அரசியல்ல
ஒவ்வொரு ஜாதிக்கும் என்ன பாத்திரம் இருக்குது, அவங்களோட கல்வி சமூக பங்களிப்பு என்னவா இருக்குதுங்கிற அந்த துல்லியமா சாதி இயங்குற தன்மை இருக்குல்ல தோழர், அது எப்படி இயங்குதுங்கிறத அவ்வளவு தெளிவா புரிந்தது எனக்கு தெரிந்து டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார். அதற்கு பிற்பாடு தலைவர் கலைஞர் ஒருத்தர் தான் அதை சரியா புரிஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கு வெள்ளாள கவுண்டருக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டுல நீங்க லேண்ட்லார்டா இருக்கிறாங்க, அவங்க நிலப்படம் எல்லாம் இருக்குது. ஆனா கையெழுத்து போட சொன்னா எழுத படிக்க தெரியாது, கை நாட்டு தான் அவங்க. அப்ப நீங்க ஒரு சூத்திரனாக இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய பண்ணையாரா இருந்தாலும் கூட உனக்கு படிப்பு தடை செய்யப்பட்டதுங்கிறது மனுதர்மம் பார்ப்பனியத்தின் அடிப்படை. அப்ப கலைஞர் என்ன பண்றாரு, அப்ப நீங்க நில உடைமையாளா இருந்தா மட்டும் இங்க படிச்சிட முடியாது, ஏன்னா நில உடைமையா இருந்தாலும் இங்க படிக்க கூடாது, நீ உனக்கு கல்வி தடை செய்யப்படுதுன்னு இருக்குது. ஒரு பெரிய 1000 ஏக்கர் வச்சிருக்கிறவர் கல்வி அறிவு இல்லாம இருப்பாரு, பண்ணையாரா இருக்கிறவரு. அவருக்கு கீழே பண்ணையடிமையா இருக்கிறவர் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவரும் கல்வி, 2 பேருமே கல்வி தர பாத்தீங்கன்னா 0வா தான் இருக்கும். ஆனா அந்த பக்கத்தில் நில உடைமையாளரா இருக்க மாட்டாரு பார்ப்பனர். அவர் ஏதோ வேலையில இருப்பாரு, ஆனா பாத்தீங்கன்னா 1000 ஏக்கர் வச்சிருக்கிற கவுண்டரோட போட்டீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கினவர் தான் இருப்பாரு பார்ப்பனர். ஆனா பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாரு. அப்ப இந்த பொருளாதார இடஒதுக்கீடுங்கிறது செல்லுபடி ஆகாது என்பதற்கு, பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிற கவுண்டர்கள் கல்வியில் பின்தங்கி இருப்பதும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பார்ப்பனர்கள் அவங்களோட ஒப்பிடும்போது பின்தங்கி இருக்கிற பார்ப்பனர்கள் கல்வியில் உயர்ந்து படித்திருப்பதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிற புரிதல் தெரிஞ்சவுதான் செய்ய முடியும் என்பதனால், கை நாட்டாக இருந்த அன்னைக்கு நில உடைமையாளர் இருந்த சமூகத்துக்கும் கல்வி அறிவு குற்றத்தினால்தான் அதற்கு பிற்பாடு நிறைய பேர் அரசு அதிகாரியா வந்தாங்க, போலீஸ் ஆபீசரா போனாங்க. அண்ணாமலையே ஐபிஎஸ் ஆனதுக்கெல்லாம் அது ஒரு காரணமா இருந்திருக்குதுங்கிறத, இந்த ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குது, அந்த சமூக பாத்திரம் எப்படி இருக்குதுங்கிறத அவர் கலைஞர் எவ்வளவு சிறப்பா யோசிச்சு செஞ்சிருக்கிறாருக்கு. வெள்ளாள கவுண்டருக்கான ஒதுக்கீட்டு கொடுத்தவர் தான் அருந்ததி மக்களுக்கான ஒதுக்கீட்டையும் அசைக்க முடியாம கொடுத்திருக்கிறாருங்கிறத நினைவு கூற வேண்டியதா இருக்குது. கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சித்திரத்துல இருந்து தான் தொடங்கும். நாங்க கொங்கு மண்டலத்தினுடைய தொடக்க நிலையில் இருக்கோம்னு வைங்களேன். எங்க பகுதியிலுமே தலைவர் கலைஞருடைய ஃபார்முலா தான் இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட பெரிய அளவுல ரீச் ஆகி இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துல எங்க சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அண்ணன் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே பின்புலமே பார்த்தோம்னா கலைஞருடைய ஃபார்முலா தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டஞ்சித்திர தொகுதியை பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அதிகமாக கவுண்டர்களையும் அருந்ததிய மக்களையும் கலந்த தொகுதி, அதாவது ஈக்குவலா இருக்காங்க. ஓட் பேங்க் அடிப்படையில் பாக்குறப்ப 2 பேருமே ஈக்குவலா இருப்பாங்க கிட்டத்தட்ட. அப்படிங்கிறப்ப அருந்ததிய மக்களை ஆனா அரசியல் தெரியாம இருக்காங்க. அப்படிங்கறதுனால இவர் எங்க உணவு அமைச்சர் என்ன செய்யறாருன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படிக்கிற பசங்களுக்கு அந்த அருந்ததிய சமூகத்துல இதுல பின்தங்கி இருந்தாங்கன்னா பொருளாதாரத்துல அவருக்கு சொந்த பணத்தை கொடுத்து படிக்க சொல்றாரு. 7 டாக்டர்களுக்கு அவர் சொந்த பணத்தை செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல அவனுக்கு சீட் கிடைக்குதுங்க. செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல சீட்டு கிடைக்குது. அந்த செல்ஃப் பைனான்ஸ் காலேஜ்ல சீட்டு கிடைச்ச உடனே அவங்களுக்கு அந்த 3 லட்சம் 4 லட்சம் கட்ட முடியல. இவருடைய சொந்த பணத்தை கொடுத்து கட்ட வச்சு படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா கலைஞர் போட்ட விதை தான். ஏன்னா அவர் இந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வர்றப்ப எப்படி தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து இந்த இதை தொடங்கி வச்சாரோ, அதை இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து கொண்டு போறாங்க. அதனால இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாதிய பிரச்சனையும் ஓரளவுக்கு ஒழியுது. அதுக்கடுத்து இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன் ஓரளவுக்கு போய் ரீச் ஆகுது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆகுறாங்க. அவங்க ஆர்டர் சிஎம் தான் கொடுக்குறாரு. அன்னைக்கு இருந்த எடப்பாடி தான் சிஎம் தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. எனக்கு அவங்க போன் பண்ணாங்க, இன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு எனக்கு போன் பண்ணாங்க. அன்னைக்கு ஜூன் மாசம் 3ஆம் தேதி அவங்க ஆர்டர் கொடுக்குறாரு எடப்பாடி. யார் கையில வாங்கினா என்ன சார், யார் பிறந்த நாள்ல வாங்குறோங்கிறது முக்கியம் சார், கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்துருக்காரு சார்னு அவங்க சொன்னதற்கு பாருங்க, இந்த உணர்வு தான் ரொம்ப முக்கியமானதா நான் கருதுறேன். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடக்குதுங்க. இப்ப நம்ம ஆட்சி வந்துருது, திமுக ஆட்சி வந்துருது. தளபதி அவங்கள தோழர் அதியமான் ஆயத்தமிழர் பேரவை நிறுவனர் அதியமானோட போய் சந்திக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துல கொஞ்சம் தேர்ந்த வழக்கறிஞரை கொண்டு நடத்தணும் அரசு தரப்புல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. தாராளமா நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு வழக்கறிஞரை அரசு தரப்புல நியமிச்சது அனுப்புனாங்க. அதோடு இல்லாம இந்த அருந்த இயக்க தலைவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அங்க வழக்கு நடத்தினாங்க. இப்ப தோழர் அதியமானா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த அருந்ததி சமூக மக்கள் மத்தியில படித்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க. ஒய்ஜிஎஸ் சொல்லி ஒரு அமைப்பு, ஒய்ஜிஎஸ் அமைப்பு, யூத் கைடன்ஸ் சர்வீஸ் அதுக்கு பேரு. அந்த ஒய்ஜிஎஸ் அமைப்புல இருந்தும் கூட பாத்தீங்கன்னா அந்த
இந்த இப்ப 2009க்கு பிறகு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காது பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து பங்களிப்பு தொகையை வந்து திரட்டி, ஃபண்டு திரட்டி, அவங்களும் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து அங்க டெல்லியில வச்சாங்க. இது மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சரவணன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவங்க துணைவியார் தான் வந்து யசோதான்னு சொல்லி அவங்களும் வழக்கறிஞர். அவங்க தான் வந்து இந்த வழக்குக்கு வந்து அடிப்படையே வந்து அவங்க தான். இந்த சேம் நேச்சர்ல பாத்தீங்கன்னா, ஆந்திராவில் வந்து சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேசம் சொல்லி ஒரு வழக்கு அங்க நிலுவையில் இருக்கு. பஞ்சாப்பும் இதே மாதிரி ஒரு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, பட்டியல் சமூகத்தவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை வந்து மாநில அரசு பகிர்ந்தளித்து கொடுக்கறதுக்கு, இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. இது வந்து ஆர்டிகல் 341 வந்து வயலேட் பண்ணுது. அதனால இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 3 வழக்கையிலும் ஒன்னா இணைச்சு உச்ச நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இவரு சந்திரசூட் தலைமையில வந்து 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்சு இந்த வழக்கை விசாரிக்கிறப்ப என்ன செய்யறாங்க, இது நாங்க 5 பேர் மட்டும் விசாரிச்சா அது சரியா வராது, அதனால லார்ஜர் பெஞ்ச் 7 பேர் கொண்ட அமர்வுக்கு இதை மாத்திரம்னு சொல்லி அவங்க வந்து இதை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா சந்திரசூட் தலைமையில இருந்த அந்த பெஞ்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டு செல்லாதனால அப்ப சொல்லல, செல்லும். ஆனாலும் சின்னையா இவி சின்னையா வழக்கம் பஞ்சாப் வழக்கம் ஏற்கனவே அந்த இதுல இருக்கிறனால அந்த லார்ஜர் பெஞ்சுக்கு இதை நாங்க ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கு பிறகுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியினுடைய தலைமையில 7 பேர் கொண்ட இந்த அமர்வுல வந்து இந்த வழக்கு வருது. வந்ததுக்கு பிறகு கலைஞருடைய அந்த ரொம்ப தொலைநோக்கு பார்வையில போடப்பட்ட அந்த வழக்கு, இந்த சட்டம் வந்து ஒரு நபர் கமிஷன் அமைச்சு ப்ராப்பரா வந்து நம்ம பேச ஆரம்பிச்சப்பே சொன்ன மாதிரி ப்ராப்பரா வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த அடிப்படையில தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, இந்த இதுல வந்து யாரும் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நாம் இதை கொண்டாடிட்டு இருக்க இந்த வேளையில ஒரு சின்ன வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதுல வச்சிருக்காங்க. இந்த இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, கிரிமி லேயர் அப்படின்னு இதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பட்டியல் சமூகத்து மக்கள் பத்தியிலும் பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை மட்டும்தான் இதை பயன்படுத்தணும், அடுத்து வர தலைமுறைக்கு இது கொடுக்க கூடாது, இதை வந்து மாநில அரசு வந்து மானிட்டர் பண்ணுங்க, எவால்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டைரக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதனால இப்ப அதுக்கு தனியா கண்டிப்பா நம்ம தளபதி தலைமையில இருக்கக்கூடிய ஆட்சி வந்து அதுக்கு இடம் கொடுக்காது. அதை நம்ம முழுமையா நம்பலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உறுதியாக, ஏன்னா சமூக நீதியின் பிறப்பிடமே நம்ம தமிழ்நாடு தான். அதுல தலைவர் கலைஞருடைய பையன் சொல்ல வேண்டியதில்லை, அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயம், உள்ஒதுக்கீடு வந்து செல்லும் அப்படின்னு கொடுத்த தீர்ப்பு வந்து மகிழ்ச்சிகரமானதா இருந்தாலும், ஒரு பரிந்துரை கோர்ட் தன் விருப்பத்தை ஒரு பரிந்துரையா சொல்லுது. அது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து தலிசம் ஷெட்யூல் காஸ்டுக்குள்ள இருக்கிறதே வந்து பொருளாதார அடிப்படையில் நிரப்பணும்னு சொல்றது, அது வந்து ஒட்டுமொத்தமான இடஒதுக்கீடுக்கு எதிராகவே, இடஒதுக்கீடுங்கிற சிஸ்டத்தையே நீங்க பொருளாதார கண்ணோட்டத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயம், ஒரு கருத்தா தான் கோர்த்து சொல்லியிருக்கிறதா நான் பாக்குறேன் டோட்டலாவே. அப்போ இதுல ஒரு நியாயத்தை சொல்லிட்டு இடஒதுக்கீடு அமைப்பு முறைக்கு எதிரான ஒரு கருத்தை கோர்ட் பரிந்துரை செய்வதுங்கிறது, எதிர்காலத்தில் இன்னைக்கு உள்ஒதுக்கீடு இருக்கிறது சரிங்க, இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் உள்ஒதுக்கீடுன்னு ஒண்ணு நம்ம பெற முடியுது. ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்தை அது பரிந்துரைக்குதுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் வந்து சட்ட ரீதியா வந்து இடஒதுக்கீடு விஷயங்கள்ல அவர் வந்து வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறாருங்கிறது இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்குது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டுல வந்து 27% இடஒதுக்கீடு மெடிக்கல் கல்லூரியில கிடையாதுன்னு இருந்ததுல, இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரியில பிற்படுத்தப்பட்ட சமூகம் படிக்க முடியுங்கிற உரிமையை வந்து தமிழ்நாட்டுல தளபதி தான் வாங்கி கொடுத்தாரு. மோடியோட சொந்தக்காரங்களுக்கு கூட அவர் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க சொன்னதோட நான் நினைவுபடுத்த விரும்புறாங்க. சரிதான். அதனால இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்க வெற்றி என்பது வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுதான் எப்பொழுதுமே வந்து சமூக நீதிக்கான ஊற்றுக்கண் அப்படிங்கிறத மறுபடியும் அதை உறுதிப்படுத்தியிருக்கோம். ஐயா பெரியார் வந்து முதல் போராட்டம் நடத்தி எப்படி 1951 வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண வச்சாரோ, இதே இடஒதுக்கீட்டுக்காகத்தான். அதே மாதிரி அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக இருக்கு. இந்தியாவுக்கே முன்மாதிரியான மாநிலமாக இருப்பதற்கு காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு சிந்தனையை விதைக்கக்கூடிய தலைவர்கள் இருந்ததுதான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு தளபதி அவங்க இருக்காங்க.
கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீடு வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான் என்னுடைய பார்வை. சிறப்பு தோழர், ரொம்ப மகிழ்ச்சி. சமூக நீதி சரியா புரிந்தவர் தான் சட்டத்தை சரியா பயன்படுத்த முடியும். நீங்க டாக்டர் அம்பேத்கர் கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா சமூக நீதி தலைவராக, சாதி ஒழிப்பு தலைவராக சமூகத்துல அவர் வந்து தீவிரமா வினையாற்றுறாரு. இன்னொரு பக்கத்தில் சட்டம் இயற்றும் போது அவர் என்ன பண்றாருங்கிறது ரொம்ப நுட்பமா வார்த்தைகளை பயன்படுத்துவார். அது என்னன்னா, சமூக ரீதியா தலித் மக்களை குறிப்பிடும் போது அன்டச்சபிள்ஸ், தீண்டப்படாதவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. சட்ட ரீதியா தான் அவர் என்ன பண்றாரு, ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறத பயன்படுத்துறாரு. அப்ப சமூக ரீதியாக அன்டச்சபிள், தீண்டப்படாதவராக இருப்பதனால்தான் சட்ட ரீதியான உரிமை நாங்க ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறதா லாஜிக், அவரோட லாஜிக். அப்ப நீங்க இன்னைக்கு என்ன மாறுது, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ற, இடஒதுக்கீட்டுல இருந்து வந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்த தலைவர்கள், பல அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, தாங்கள் ஒடுக்கப்பட்ட விஷயத்த சொல்லவே கூடாது, தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லாத, என்னை வந்து வந்து பட்டியலில் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும்னா, என்னைய வந்து இடஒதுக்கீடு இந்த சிஸ்டத்துக்குள்ள வச்சிருக்காத, என்னை இதுல இருந்து தூக்கிருன்னு சொல்ற கோரிக்கைக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டவனாக, தாழ்ந்தவன் கிடையாது, தாழ்த்தப்பட்டவனாக இருப்பதனால்தான் சட்ட ரீதியான ஷெட்யூல் காஸ்ட். இது அம்பேத்கர் சொல்லி கொடுத்ததுதான். அது தமிழ் வடிவமா, தமிழ்ல அம்பேத்கர் அன்டச்சபிள்ஸ்ங்கிறத தீண்டப்படாதவர், தாழ்த்தப்பட்டவர் இன்னொரு வடிவம். அது தீண்டப்படாதவர்னு சொல்றாங்க, தாழ்த்தப்பட்டவர்ங்கிற சொல்ல விட கடுமையான சொல்லாக தீண்டத்தகாதவர்னு கூட தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. அது சமூக ரீதியாக தீண்டப்படாதவர், சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறதுனால தான் சட்ட ரீதியான உரிமை கேட்கிறோம், எனக்கு இப்ப கொடுக்கணுங்கிற உரிமை நம்ம கேட்கிறோம். இந்த சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சொல்லாத, சமூக ரீதியாக என தீண்டப்படாதவன் சொல்லாதன்னு சொல்லியாச்சுன்னா, சட்ட ரீதியா ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற உரிமையை பாதுகாக்க முடியாதுங்கிற சூழலுக்கு அது மாறுது. என்ன ஆகுன்னா, அது இடஒதுக்கீடே இல்லாத சூழல் கொண்டு போய் சேர்த்துருங்கிறத நம்ம இதோட சேர்ந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கலைஞர் அதை தெளிவா புரிஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் ஜாதி சிஸ்டத்துல எப்படி எப்படி இயங்குறாங்க, எந்தெந்த ஜாதிக்கு என்ன ரோல் இருக்குது அப்படிங்கறது வந்து அவர் ஆரம்பத்துல வெள்ளாள கவுண்டருக்கு பிசி கொடுத்தாரு, ஆதிக்க ஜாதியா இருக்கிறவங்களுக்கு. அதே போல் வந்து ஆற்காடு முதலியார் ஆதிக்க ஜாதியா இருக்கிற எஃப்சிக்கும் பிசி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 88 அவர் வந்த போது எம்ஜிஆர் வன்னியர் போராட்டத்துக்கு துப்பாக்கி நடத்தினாரு. கலைஞர் வந்ததுக்கு பிற்பாடு வன்னியர் போராட்டத்தின் நியாயத்தை உணர்ந்து அது போலவே இயங்குற ஜாதி எதுன்னு பட்டியல் எடுக்கிறாரு. அது போலவே பாத்தீங்கன்னா வன்னியர் இருக்கிறாங்க, அது போல பொருளாதார சமூக ரீதியான ஒடுக்குமுறையை மீனவர், கள்ளர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே நூற்றுக்கணக்கான சாதி இருக்குதுங்கிற அந்த பேக்கேஜ் எடுத்து கரெக்டான ஒரு இடஒதுக்கீடு எம்பிசிக்கு போட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல யாராலும், இன்னைக்கு வன்னியருக்கு இடஒதுக்கீடு இருக்குது, எப்படி அருந்ததிய மக்களுக்கு வந்து உள்ஒதுக்கீட்டுல இவ்வளவு பேர் படிச்சு வந்திருக்கிறார் 2009க்கு அப்புறம் அதிகாரிகள் வந்திருக்கிறார் போது, கலைஞருக்கு வந்து 89க்கு பிற்பாடு ஒதுக்கீடு கொடுத்தது போல கள்ளர், மீனவர், குயவர், வன்னியர் உட்பட இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு அதிகாரியா வந்திருக்கிறாங்கன்னா அது கலைஞர் தான் வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கலைஞர் கொடுத்த வன்னியர் இடஒதுக்கீட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கூட யாராலும் தவிர்க்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குது. அருந்ததி மூலம் ஒதுக்கீடு ஸ்ட்ராங்கா நிக்குது. வன்னியர் ஒதுக்கீட்டை ஒன்னும் அசைக்க முடியல. ஆனால் போன சட்டசபை தேர்தலுக்கு முன்னால எடப்பாடிய ராமதாசும் போட்ட நாடக ஒதுக்கீடு 10.5% பாத்தீங்களா, அது 10 நாள் கூட நிக்கல. அது ஒரு பொய்யான போலியான ஒதுக்கீடுங்கிறத வந்து ஏன்னா சமூக ரீதியா சாதி ஒழிப்புக்கு கண்ணோட்டம் அவங்ககிட்ட கிடையாது. சாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது தேர்தலில் சீட்டு வாங்குவதற்காக 2 பேரும் சேர்ந்து போட்ட நாடகம் என்பதனால் அது 10 நாள் கூட நிக்கல அப்படிங்கிறதும், அந்த பக்கத்தில் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டை யாராலும் சுப்ரீம் கோர்ட்டே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது என்பதற்கு அவ்வளவு நேர்த்தியான சமூக நீதி அரசியலை புரிந்து கொண்ட ஒரு தலைவர் சட்டம் இயற்றது ஒரு காரணமா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது. இந்த இதுல வந்து இவ்வளவு டீட்டெயிலா நீங்க சட்ட ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் அந்த அருந்ததி மக்கள் உள்ஒதுக்கீடு குறித்தும், அதுல திராவிட முன்னேற்ற கழகம் குறித்தும், பெரியார் அம்பேத்கர் குறித்த கண்ணோட்டத்தோடு சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.